அது? புதையல். புதையலா? புதையலா? அம்மா, அப்பா பூமியை கடப்பாறையில தோண்டும் போது கிடைச்சது. உள்ள என்ன பாருங்க? தெரியாது, ஆனா தங்க காசு நகையும் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுங்க கொடுங்க. ஐயாசாமி, பூமி கடியில் இருந்து கிடக்கிற எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம் உங்களுக்கு தெரியாது? ஏயா, பூமி கடியில இருந்து உருளைக்கிழங்கு பீட்ரூட் எல்லாம் தான் கிடைக்குது. அதெல்லாத்தையும் அரசாங்கமா எடுத்துக்குது. நாம தானே திங்குறோம். எல்லாம் பார்த்தா சமயக்கார மாதிரியே இருக்கான். வச்சிருக்கிற கரண்டி எல்லாம் கொடூரமா இருக்குது. மடக்கிட வேண்டியதுதான். என்னங்க இப்படி வாங்க. என்னங்க? கல்யாண சமையல் வேலைக்கு வரியா? என்னையா? ஆமா, காய்கறி கட் பண்ணணும், பந்தியில பரிமாறணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். எப்படி? ஐயோ, ஒரு மளிகை கடை முதலாளிய பார்த்து சமையலுக்கு வர்றியா நான் கூப்பிடுறேன். என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? கழுத்துல காசு துண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதனால கேட்டேன். காசு துண்டு போட்டா சமையக்காரன் நினைப்பா உனக்கு? இல்ல, 1க்கு 2 கரண்டி வேற வச்சிட்டு இருக்கீங்களே. கரண்டி நெளிஞ்சு போச்சுன்னு சரி பண்றதுக்கு எடுத்துட்டு போறேன். அதுக்காக சமையக்காரன் சொல்லுவியா நீ? போயா நில்லு. எப்படியா என்ன பார்த்து சமையக்காரன் சொல்லுவா நீ? போயா. கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கிறானே. ஐயோ, சுஜாதா, பேப்பர்ல ராசி பலன் பாத்தியா? எனக்கு அதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லக்கா. என்னம்மா, எழுதுறவங்களும் பேப்பர்ல போடுறவங்களும் பொறுப்பில்லாமையா இருப்பாங்க? ஜோசியத்துல சொன்னபடி நடக்கலன்னா உடனே ஜோசியம் சரியில்லைன்னு சொல்றது, சொன்னபடி நடந்துருச்சுன்னா நேர ஜோசிக்காரன் வீட்டுக்கு போய் அவனை பாராட்டிட்டு வர்றது. ஒண்ணும் இல்ல, போன வருஷம் வந்த ராசி பலனை இப்ப எடுத்து வச்சு பாருங்க. அவங்க சொன்னதுல பாதி கூட நடந்திருக்காது. நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குப்பா. ஏன்னா எல்லா ராசிக்கும் பொதுவான பலன் தான் பேப்பர்ல போட்டிருப்பான். அதை எப்படி நம்பாம இருக்க முடியும்? சரி, இன்னைக்கு எதுக்கு ராசி பலன் டாபிக் எடுத்துருக்கீங்க? இந்த வார ராசி பலன்ல எனக்கு என்ன பலன் போட்டிருக்கு தெரியுமா? என்ன போட்டிருக்கு? திடீர் அதிர்ஷ்ட அடிக்குன்னு போட்டிருக்கான். அடிச்சுதா? இன்னும் இந்த வாரம் முடியல. அக்கா, ஜோசியத்தை நம்புறதை விட உழைப்பு நம்புறது எவ்வளவோ மேல். இத நம்பி ஏமாந்து படாதீங்க. சுஜாதா, 2 நாளா எனக்கு உள்ளங்கை அரைச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னு சொல்லு. பணம் வரப்போகுது. எனக்கு கூட தான் ஒரு வாரமா உள்ளங்கை அரைச்சிட்டு இருக்கு. ஒண்ணுத்தையும் காணோம். ஏன், முரளி கூட தான் 2000 ரூபாய் பணம் வந்திருக்குன்னு சொன்னா ஆபீஸ்ல இருந்து. அது எதிர்பார்த்தா வந்தது? அது அவரு காசு. ஏன் வராமையே இருந்திருக்கலாம்ல? உள்ளங்கை அரைச்சிச்சுல, அதனால தான் வந்தது. என்னக்கா நீங்க எல்லா விஷயத்திலயும் தெளிவா இருப்பீங்க, இந்த ராசி பலன் விஷயத்துல மட்டும் இவ்ளோ உறுதியா இருக்கீங்களே? நீ வேணா பாரு, எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. அப்ப நீ நம்புவியா? ஏன்பா, ஏற்கனவே இருந்த செடியை பிடிங்கிட்டு எதுக்கு புதுசா ஒன்று நடுற? ஏய், இங்க இருந்த செடி பட்டு போச்சுடா. அதனால கொஞ்சம் ஆழமா பள்ளம் தோண்டி புதுசா செடி வைக்க போறேன். உனக்கு தான் வேலை இல்ல, எனக்குமா? டேய், உன்ன என்ன ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டா வேலை செய்ய சொல்றேன்? இருக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சட்டுன்னு போயிடும். அதை என்ஜாய் பண்ண விடாம எருவை போடு, தொட்டி எடுத்து வைன்னு ஏன்பா உயிரை வாங்குறீங்க? ஏண்டா, கஷ்டப்பட்டு கடப்பாறையால குழிய தோன்றவன் நான். அதை இதை எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு நோவுதா? சரி, நீ பழம் நோண்டிட்டு நான் போய் ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு வரேன். டேய், 50 செடியை வரிசையா அழகா நட்டு வச்ச அப்புறம் தான் காஃபி டிஃபன் மீரா கண்டிப்பா சொல்லிட்டா. இப்போ போன குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. சுஜாதா கிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமா கிடைக்காது. சுஜாதாவே செகண்ட் டோஸ் காஃபி கேட்ட போது மீரா கிடையாதுன்னு சொல்லிட்டா. அப்பவே சொன்னேன், கேட்டியா? மோட்டர் பைக்ல பெட்ரோல் போட்டுக்கின்னு ஈஸியா ரோட்ல சுத்தலான்னு. வேணா, மீராக்கா வீட்டுக்கு போலாம் நீ தான் சொன்ன. இப்ப நிலைமையை பாத்தியா? கொலைப்பட்டினியா இருக்க வேண்டியதா இருக்கு. வேலை செஞ்சாதான் காஃபி டிஃபனா. சரிடா, வேலையை செய்டா. அந்த தொட்டி எடுத்து இப்படி வை. வேண்டாம், மறுபடியும் அங்கேயே வை.
இங்க வை. சரியில்லை, அங்கேயே வை. உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா? எதுக்கு ஒரே தொட்டியை அங்கே வை இங்கே வைன்னு மாத்தி மாத்தி வைக்க சொல்ற? மாத்தி மாத்தி வச்சாதாண்டா எது எங்க சரியா இருக்குன்னு தெரியும். எதுக்காக இப்ப இவ்வளவு பெரிய பள்ளம் தோன்ற? ரோஜா செடி வைக்க போறேன். எப்படி ரோஜா செடி தொட்டியோட வச்சுட்டு மண்ணை மூட போறியா? அது இல்லடா. இன்னும் 2 அடி தோண்டினா ஒரு ஆளே உள்ள படுக்கலாம். சரி, தென்னை மரத்தை வச்சுட்டு போறேன். முடியாது, தென்னை கண்ணு தான் வைக்க முடியும். முதல்ல ஆழமா தோன்றேன், அப்புறம் என்ன செடி வைக்கலாம்னு யோசனை பண்ணுவோம். ஒண்ணும் இல்லையா, இந்த கடப்பாறையை வச்சு மூடிடுறேன், போதுமா? ஒரு பித்தளை சொம்பு தெரியுதுடா. ஆமாப்பா, அது வெளியே எடுத்துருங்க. பித்தளை சொம்புடா. பித்தளை புதைச்சு வச்சா பித்தளையா முளைக்கும்னு எவனோ பைத்தியாரம் புதைச்சு வச்சிருக்கான். சாதாரண பித்தளை சொம்பு இல்லடா, புதையல். அப்பா, ஐயோ, உள்ள அத்தனையும் தங்க காசா இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? அது தங்க காசா இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் சரி, நான் மண்ணை தோண்டும் போது தான் கிடைச்சது. நான் ஏன்ப்பா பிரிச்சு பேசுறேன்? நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லு. அப்பா, இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உடனே பார்த்து. மீராவுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது. மீரா, சுஜாதா, மீரா, சுஜாதா, சுஜாதா, மீரா, சுஜாதா, சுஜாதா. என்னப்பா ஈட்டி வாஞ்சி எருமை மாதிரி இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நீங்க எப்படி கத்துறீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, கடப்பாறைய கால போட்டுட்டீங்களா? மீரா, நமக்கு அதிர்ஷ்டம் அண்டர் கிரவுண்ட் வழியா வந்திருக்கு. கடப்பாறை கணுக்கால படல, கபாலத்துல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா, நீ எந்த நேரத்துல பள்ளம் தோண்டி செடி நட சொன்னியோ இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ஏய், என்னன்னு சொல்லாம அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒன்னு அடிச்சிருவேன். ஆமா, நான் பாது புதையல். புதையலா? புதையலா? அம்மா, அப்பா பூமியை கடப்பாறையில தோண்டும் போது கிடைச்சது. உள்ள என்னப்பா இருக்கு தெரியாது, ஆனா தங்க காசு நகையும் இருக்குன்னு நினைக்கிறேன். குடுங்க குடுங்க, அப்பா வெயிட்டா இருக்குதுப்பா. இங்க வர. ஐயோ, ஆமாக்கா. சுஜாதா, நான் சொன்னல ராசி பலன்ல போட்ட மாதிரி எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும்னு. இப்ப அடிச்சிருக்கு பாத்தியா? ஆமா, நான் கூட அப்ப நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். மீரா, நமக்கு இந்த புதையல் கிடைச்ச விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் ஆளுக்கால் நான் நீனு பங்கு கேட்டு வருவாங்க. கடைசியில நமக்கு இந்த பித்தளை சொம்பு தான் மிஞ்சும். ஆமாப்பா, இந்த புதையல் கிடைச்சிருக்கிற நேரத்துல நம்ம சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வாசலோட விரட்டி விட்டுறணும். மீரா, பாவம் முரளி இந்த சண்டே ஹாலிடே என்ஜாய் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தம். அவன் வேணா கிளம்பட்டுமே. கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் 1008 வேலை இருக்கும். அவங்க வேணா கிளம்பட்டு, நம்ம தடுக்க வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி நான் கிளம்புறேன்னு சொன்ன போது குறுக்க விழுந்து போக கூடாதுன்னு தடுத்தீங்களே, இப்ப போன்னு சொல்றீங்க? அதானே, இவ்வளவு நாள் இங்க இருந்தீங்களே, உங்களுக்கு புதையல் கிடைச்சதா? ஏதோ நாங்க வந்து அதிர்ஷ்டம், உங்களுக்கு புதையல் கிடைச்சிருக்கு. புதையல கொட்டி எண்ணி பார்த்து பங்கு போட்டப்பறம் தான் நாங்க கிளம்புவோம். ஆமா, புதையல எடுத்ததுதான் எடுத்தீங்க. இது 2 கண்ணிலையும் படம் மறைச்சு வச்சிருக்கலாம். மறைக்கிற அமைதியா அந்த சொம்பு இருக்கு. ஐயவா, புதையல் பூரா தங்க காசா இருக்கணும். வைரமா இருந்தா கூட பரவாயில்ல கடவுளே. கடவுளே, எது கிடைச்சாலும் திருப்தி படுற மனச மனுஷங்களுக்கு கொடு சாமி. கடவுளே, உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் ஒத்தப்படையா இல்லாம ரெட்டப்படையா இருக்கணும். அப்பதான் 2 குடும்பமும் ஒத்துமையா பிரிச்சுக்க முடியும். மீரா, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? போதுங்கிற மனச எல்லாருக்கும் கொடுன்னு வேண்டிக்கிட்டப்பா. ஏண்டி நீ ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாதுங்கிற மனசை எல்லாருக்கும் கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். கடவுளுக்கு தெரியாதா பாடுபட்டவன் யாரு, பக்கத்துல நின்னவன் யாருன்னு? ஆமா, எந்த ராசிக்காரனால இப்படி யோகம் வந்ததுன்னு கடவுளுக்கு கண்டிப்பா தெரியுமே. அப்பா, ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரம் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. புதையில ஓபன் பண்ணிடுவோமா? மீரா, உங்க கையால தரம்மா. பா,
புதையல முதல்ல பார்த்தது நீங்க தான் ஓபன் பண்ணணும். அக்கா நானும் அப்பாவும் சேர்ந்து தான் பார்த்தோம். நானும் திறக்கலாம்ல. இது என்னங்க கேள்வி? புதையல் பொதுன்னு ஆனதுக்கு அப்புறம் யார் திறந்தா என்ன? நீங்களே தரங்க. அது எப்படி சுஜாதா? வயசுல பெரியவங்கன்னு வீட்ல ஒருத்தர் இருக்கும்போது சின்னவங்க நாம எப்படி ஓபன் பண்றது? தாலி எடுத்து கொடுக்கறதுனா பெரியவங்க செய்யலாம். தட்டி உடைக்கிறதுக்கு எதுக்கு பெரியவங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அப்பா மேல தட்டுட்டோம், நான் கீழே தட்டுறேன். நாங்க என்ன சைடுல தட்டுறதா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன பேச்சு பேசுற? பேசாம சீட்டு குலுக்கி பாத்துருவோம். ஒவ்வொரு சீட்ல ஒவ்வொரு பேர் இருக்கணும். அதுல அவங்கவங்க தெரிஞ்சவங்க பேரா இருக்க கூடாது. நல்லா பாத்துக்குங்க என்ன எழுதுறேன்னு. அப்புறம் அது இதுவும் பேசக்கூடாது. இன்னொன்னு இந்த அது சரி, இந்த சீட் எடுக்கிறது யாரு? அதுக்கு ஒரு சீட்டு குலுக்கி போட்டு பாத்துருமா? ஏன் நான் எடுக்கிறேனே. ஹாய். ரியல் எஸ்டேட் மணிவாசகம் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? சரியான பெருச்சாலியாச்சே, குடஞ்சு எடுத்துடுவானே. அடடே, என்ன இது சீட்டு குலுக்கி போட்டிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இன்னைக்கு சமையல் பண்ண போறது யாருங்கிறதுக்காக சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். அவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு பெருசா புதையல் கிடைச்சிருக்கு, அது எப்படி பங்கு போடுறதுன்னு சீட்டு குலுக்கி போடுறீங்களோன்னு நினைச்சேன். இல்ல, நாங்க சீட்டு எழுதும் போதே வந்தீங்களா இல்ல குலுக்கும் போது வந்தீங்களா? ஜஸ்ட் என்ட்ரி. என்னது இது? சொம்பு, சுத்தி, கட்டிங் பிளேயர்? அதெல்லாம் எங்க தாத்தா யூஸ் பண்ணது. பரன் மேல இருந்து கிடைச்சது. தாத்தா இருக்காரா? எரிச்சிட்டோம். அவர் ஏன் எரிச்சிட்டீங்க? அவர் யூஸ் பண்ண சொம்பு மட்டும் எதுக்கு? தாத்தாவால உபயோகம் இல்ல, ஆனா பித்தளை சொம்புனால உபயோகம் இருக்கு. மணிவாச்சகம், நீ இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்? போற வழியில் தானே வந்தேன். மீரா, மணிவாச்சகத்துக்கு ஒரு காப்பி கொடு. காப்பி குடிச்ச உடனே எழுந்து போயிடுவான். என்ன பேரட்டர்லயே இருக்கீங்களே, நான் எதுக்காக உள்ள வந்தேன் தெரியுமா? அதத்தான் நாங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வீட்டு வழியா போகும்போது உங்க தோட்டத்துல பள்ளம் தோண்டி இருந்து பார்த்தேன். சந்தேகமா இருந்தது. அது என்ன? அது புதுசா கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதான். எல்லா இடம் தோண்டி இருந்தா குத்தி விட்டு புதுசா தோட்டம் போடுறீங்கன்னு நம்பலாம். ஆனா ஒரே இடத்துலங்கிற போது நம்ப முடியலையே. இப்பதானே ஒண்ணு கிடைச்சிருக்கு. இனிமே தான் ஒன்னா தோண்டி என்ன கிடைக்குதுன்னு சார், இப்போ உங்களுக்கு என்னதான் தெரியணும்? ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் சொம்பு. அநேகமா இது அந்த பழத்துல இருந்து கிடைத்த பித்தளை சொம்பா தான் இருக்கணும். ஆமா, என்ன இப்ப அதுக்கு? அப்படி வாங்க. உங்க தோட்டத்துல இருந்து புதையல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயாசாமி, பூமிக்கடியில் இருந்து கிடக்கிற எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம் உங்களுக்கு தெரியாது? ஏயா, பூமிக்கடியில இருந்து உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாம் தான் கிடைக்குது. அதெல்லாத்தையும் அரசாங்கமா எடுத்துக்குது. நாம தானே திங்குறோம். இதெல்லாம் கோர்ட்ல நிக்காது சாமி. இத பாருங்க, எங்க வீட்ல கிடைச்ச புதையல் எங்களுக்கு தான் சொந்தம். இத நாங்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பங்கு கொடுக்கலன்னா நானே போட்டு கொடுத்துருவேன். ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? ஏவனோ வச்ச சொத்து தானே, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்குவோம். என்ன மணிவாச்சகம், இப்போ தோட்டத்துல இருக்கிற பள்ளத்தை பார்த்தவனெல்லாம் பங்கு கேட்டா அப்புறம் கண்டுபிடிச்சவனுக்கு காலனா கூட கிடைக்காதே. அப்ப கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியதுதான், யாருக்கும் ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். சரி, கொடுத்து தொலைக்கிறோம். கொடுக்கறத வாங்கிக்கணும். ஈக்குவல் ஷேர்லாம் கேட்க கூடாது. சரி சரி, வந்ததுக்கு ஏதாவது கிடைக்குதே. சார், கடப்பாரை வாங்கினீங்களே, வேலை முடிஞ்சிருச்சா சார்? கடப்பார உன்னோடுதா? ஆமா சார். கைகுடியா? என்ன சார்? உன்னோட கடப்பார வச்சு இவங்க தோட்டத்துல தோண்டியதுனால இவங்களுக்கு புதையல் கிடைச்சிருக்கையா? நிஜமாவா? யோ, வந்தமா கடப்பாரை வாங்கணுமா, போயிட்டே எப்படிங்க? இருப்பீங்க. என்னோட கடப்பாரை வச்சு தோண்டினால தான் உங்களுக்கு புதையல் கிடைச்சிருக்கு. எனக்கு பங்கு கொடுக்கலன்னா எங்க ஆளுல கூட கரெக்டா பண்ணுவேன். இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன். சரி சரி, விடுங்க விடுங்க. இத பாருங்க, இந்த புதையல 6 பங்கா பிரிச்சிட வேண்டியதுதான். அப்பா, நீயும் மீராக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு புதையல் பார்க்கலான்னு இருக்கும்போது மணிவாசகம் வந்துட்டாரு, கடபாரிய கடன் கொடுத்தவர் வந்தாரு, அதனால இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொன்னீங்க. இன்னையோட 2 நாள் ஆச்சு, இன்னும் பார்க்கல. எப்போ ஓபன் பண்றதா பிளான்? நேத்திக்கு அஷ்டமி, இன்னைக்கு நவமி.
எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லா புதையலும் தானே எடுத்துக்கலாம்னு அக்கா நினைச்சிட்டு இருக்கா. நீயும் ஒத்துக்கிட்ட. அடையா, திடீர்னு வந்த அந்த மணிவாச்சகத்துக்கும் கடப்பார கடன் கொடுத்தானே அவனுக்கும் பங்கு போயிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுங்கிறதுக்காக மீரா டைம் எடுத்துட்டு இருக்கா. அவளை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே. இல்ல, நீங்களும் திருடுன ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த சொம்ப திருடு போக சொல்லிக்கிட்டு எல்லார்கிட்டயும் சொம்ப திருட்டு போச்சுன்னு டிராமா நடத்த போறீங்க. அந்த மொத்த புதையலும் நீங்க மட்டும் அனுபவிக்க போறீங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு ஐடியா வரல. நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே செய்யலாமோன்னு தோணுது. அப்படி ஏதாவது நடந்தது, நான் கூலிப்படையை விட்டு உன்னை காலி பண்ணிடுவேன். அதுக்கு அவசியமே இல்லை. பித்தளை சொம்ப மறுபடியும் புதைச்சிடலாம், யாருக்கும் வேண்டான்னு மீரா சொல்லிட்டா. அது குத்துவெட்டுல போய் முடியும், நீ தாங்க மாட்டேன். என்னங்க ஒரு பெரிய பிரச்சனைங்க. என்ன, வேற யாராவது பங்கு கேட்டு வந்திருக்காங்களா? வர போறாங்க. யார் அது? யாரோ கங்காபாயாம். கங்காவா பாயா? அவங்க பேரு கங்காபாயாம். கங்காபாயா? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, கங்காபாய் இந்த வீட்டு பழைய ஓனர், தெலுங்குக்கார அம்மா. அவங்க கிட்ட இருந்தா இந்த வீட்டை விலைக்கு வாங்கினோம். உங்க வீட்டு தோட்டத்துல புதையல் கிடைச்சிருக்கு, உங்க வீடு அதிர்ஷ்டமான வீடுன்னு மணிவாசகம் கங்காபாய்க்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. அந்த மணிவாசகத்தை கொன்னா என்ன? அவனை உள்ள விட்டதே தப்புடா. முரளி, ஒண்ணு செய், அந்த தோட்டத்துல தோட்டினமே பள்ளம் அதை 6 அடியாக்கு, அதுக்குள்ள மணிவாச்சகத்தை போட்டு மூடிடுவோம். ஐயோ கடவுளே, கங்காபாய் வர போறாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி பங்கு கேட்டு வர போறாங்கன்னு தெரியலையே. மீரா, புதையல் இருக்கிற பித்தளை சொம்ப காப்பாத்திக்க ஒரே ஒரு வழி. அதே மாதிரி ஒரு பித்தளை சொம்ப ரெடி பண்ணி அதுல வெறும் கல்லை போட்டு வச்சிருவோம். எல்லார் முன்னாடியும் அந்த சொம்ப ஓபன் பண்ணுவோம். வெறும் கல்லு தானேன்னு எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பித்தளை சொம்ப உடைச்சு புதையலை நாம் எடுத்துப்போம். என்ன சொல்ற? சீ, உங்களுக்கு ஏங்க இந்த வயசுல திருட்டு புத்தி? ஐயோ, மீரா எப்ப போனா இவ எப்ப வந்து நின்னா? సార్ మీకు మొదల్లో నండి చెప్పాలి సార్. మీరు కానీ చెప్పకపోతే ఈ ఇంట్లో పొదలు ఉండేది తెలియకపోయేది సార్. நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு புரியல. நீங்க இந்த வீட்ல புதையல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க மட்டும் சொல்லலைன்னா தெரிஞ்சே இருக்காது. கங்காபாயம்மா, இந்த வீட்டை நீங்க எங்களுக்கு தானே வித்தீங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல வர நல்லது கெட்டதுல எங்களுக்கு தானே சொந்தம். கெட்டதైతే మీకు சேராలి, మంచిదైతే எல்லாருக்கும் சேரணும். கங்காபாய் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? யோ, வாய முடியா, எல்லாம் உன்னால வந்தது. அவன் பெரிய பெரிய புதையல் கிடைச்சு தனக்கு தானே வச்சு அனுபவிச்சுக்கிறான். இங்க என்னடா தமத்தோண்டு சொம்பு கிடைச்சதுக்கு வரவெல்லாம் சொந்தம் கொண்டாடுறையா. ஏமா, நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ఫస్ట్ లో ఆ పిత్తల చెంబుని పగలగొట్టండి. எப்படி அதான் மூடி இருக்க. ஏமா, ஒருவேளை அந்த பள்ளத்துல இருந்து ஒரு தலையில்லாத முண்டம் கிடைச்சதுன்னா நீ வந்திருப்பியா? நான் அப்ப இவங்களுக்கு போன் பண்ணிருக்க மாட்டேன், அப்பவே நான் கிளம்பி இருப்பேன்ல. மீரா, நீ சரின்னு சொல்லு. இந்த பித்தளை சொம்பாலேயே அடிச்சு உன்னை கொலை பண்றேன். இத பாருங்க, இப்ப நான் இந்த சொம்ப உடைக்க போறேன். இதுல என்ன கிடைக்குதோ அத உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். அத வாங்கிக்கிட்டு வாய மூடிட்டு போயிடணும். ஓ, சரி. உடைக்கிறேன். இது புதையல் இல்லம்மா, யாருதோ அஸ்தி கலசம். అయ్యో, ఇది మా నాయనగారి అస్థి కలసం. என் தம்பிக்கு మా நாயனுக்கே அவ்வது. அதனால கடல்ல கரைக்கு சொன்ன அவர் அஸ்தி கலசத்தை இங்கே தோட்டத்துல போய் பறிச்சு வச்சிருக்கான். சச்சினோடு. ஆனா இத்தனை நாள் கழிச்சு அவர் அஸ்தி கலசத்தை நீங்க எடுத்து கொடுத்தீங்க பாருங்க, మీకు కోడి కోడి నమస్కారం అండి. வாங்க, మనంతా పోయి கடல்ல அஸ்தியை கரைச்சிட்டு வரலாம். பாத்தீங்களா, வாழ்க்கையில முன்னுக்கு வர உழைப்பு தான் முக்கியமே தவிர அதிர்ஷ்டம் மட்டும் இல்லங்க. ஆனா அதிர்ஷ்டம் வரட்டும்னு உழைக்காம இருக்காங்க பாருங்க, அவங்க 1 நம்பர் சோம்பேறிங்க. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் உழைச்சோன்னு வைங்க, அதிர்ஷ்டம் தன்னால பின்னால வரும். என்ன சொல்றது, சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.